அதாவது நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ட்ரம்புக்கும், அதாவது ரஷ்யாவுக்கும் ஒரு ட்ரேட் வார் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இடையில பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஏசியன் கண்ட்ரி எல்லாம் வந்து இப்போ டாரிஃப் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து இருக்கிற எல்லா ஏசியன் கண்ட்ரிகளும் வந்து இப்போ ரொம்ப இந்த டாரிஃப்ல வந்து அதிகமா வந்து சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எதுனால வந்து மாதிரி டாரிஃப் வந்து எந்தெந்த பொருள்கள் மேல அதிகமா இருக்க போகுது, அது இல்லாம வந்து அதாவது ட்ரம்போட வந்து அவரோட இரட்டை முகம், அதாவது நம்மள்ட்ட ஒண்ணு பேசுறது, அடுத்தவங்கள்ட்ட ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரி வந்து ரெண்டு விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ட்ரம்ப் வந்து 50% வரிய வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருள்கள்ல வந்து விதிச்சிருக்காரு, எந்தெந்த பொருள்களுக்கு கிடையாது, அதாவது இந்தியாவுல. அதை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை வேடம் போடுறாரு. அதாவது நம்மள்ட்ட ஒண்ணு சொல்றாரு, இன்னொருத்தவங்கள்ட்ட ஒண்ணு சொல்றாரு. ஸோ அததான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க. ஸோ ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்த் பாலா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு அதாவது இந்தியா மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50% வரியை வந்து போட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து இந்த மாசம் 27 வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எல்லா பொருள்களையும் வந்து நம்ம எங்கே அமெரிக்காவுக்குள்ள என்னென்ன பொருள்களை வந்து இறக்குமதி பண்றோமோ, ஸோ அவ்வளவுக்கு வந்து இந்த டேரிஃப் வந்து இன்க்ளூடிங் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதனால வந்து இந்திய மக்கள் பாதிக்கப்படுவாங்களோ இல்லையோ, கண்டிப்பா வந்து அமெரிக்க மக்கள் தான் இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இதுல வந்து எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு டிஷர்ட்டை வந்து ரெடி பண்ணி, அதாவது அடிடாஸோ பூமாவோ ஏதோ வந்து ரெடி பண்ணி திருப்பூர்ல இருந்து அனுப்புறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு, அதாவது இந்த டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு $3 $4 இல்ல $10 இருக்கிற ஒரு டிஷர்ட், இதே நீங்க வந்து 25% இல்ல 50% டேரிஃப் போட்டீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு கூடமாயிரும். அதாவது 15 ரூபா ஒரு 10 ரூபா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ப்ரொடக்ஷன் உள்ளதா போய் கம்மியா உள்ளதா போய் வாங்கலாம். பட் இருந்தாலும் எல்லாரும் இந்த பூமாங்கிறத வந்து, அதாவது இந்த பிராண்டட் ஐட்டம் தான் அதிகமா வந்து அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபோன் மாதிரி. ஸோ அந்த ரீசன்லயும் பார்க்கும்போது இது வந்து அமெரிக்கர்களுக்கும் இது வந்து ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா, இந்த 50% வரியில வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகாது. அதாவது எந்தெந்த பொருட்களுக்கு நம்மளுக்கு வந்து வரி இருக்கு, எந்தெந்த பொருட்களுக்கு வரி இல்ல, வரி விலக்கு விதிச்சிருக்காங்க. ஸோ அதுல மெயினா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஐபோன். ஸோ ஐபோன் தான் வந்து, ஏன்னா ஐபோன் வந்து டீம் குக் வந்து போய் பேசிட்டாங்க, சிஓ பேசி இதனால அதுக்கு மட்டும் வந்து ஜீரோ டாரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு வகையில நல்லதுதான். பட் இருந்தாலும் இதுல மற்ற பொருள்கள் என்னென்ன வந்து இதுல வந்து கம்மியா இருக்கு, அதாவது டாரிஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க, விலை உயர்ந்த கற்கள், நகைகள், ஜவுளிகள், வாகன தயாரிப்பு வாகனங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து அடி வாங்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து டாரிஃப் போட்டிருக்காரு அவரு. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா வந்து டாரிஃப், அதாவது இந்த டாரிஃப் இன்க்ளூட் ஆகாதது எதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்மார்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது கர்நாடகா, இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னாக்கா இங்கதான் வந்து அதிகமா எலக்ட்ரானிக்ஸ் ஹப்புங்கிறாங்க. இந்த இதுல ஆப்பிள், அதாவது ஆப்பிள், ஐபோன் இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன்களை தயாரிக்கிறதாகவும் இது வந்து மெயினா இருக்கு. இதுல வந்து 2024 மட்டும் பாத்தீங்கன்னா 31,000 கோடி ரூபாய்க்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த 2025 வந்து இந்த 6 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 31,000 கோடி ரூபாய்க்கு வந்து அதிகமா வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தை விட இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனாலதான் வந்து வரி வந்து அதிகமா ஏற்றிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப். ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல மருந்துகளுக்கு வந்து டாரிஃப் கிடையாதுன்றதுக்காக. ஏன் டாரிஃப் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து இந்தியாவில தான், அதாவது வேர்ல்டுலயே வந்து இந்தியாவில தான் மருந்துகள் வந்து அதிகமா தயாரிச்சு, அதாவது மலிவு விலைக்கு, அதாவது கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனாலேயும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ட்ரம்ப் அவங்க மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இதுல மட்டும் டாரிஃப் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து டாரிஃப்ல இருந்து தப்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது போனுக்கு அப்புறம் வந்து மருந்து வந்து இது மாதிரி ஆயிருக்கு. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, சோலார்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டாரிஃப் இல்லை அப்படின்னு இருக்காங்க, இந்த எனர்ஜி சம்பந்தமா உள்ளது. ஸோ அடுத்து நம்ம என்னதை பார்க்க போறோம்னாக்கா ஆட்டோமொபைல்.
வந்து பாத்தீங்கன்னா இந்திய அதாவது நகைகள் அந்த நகைகள் வந்து விலை உயர்ந்த கற்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதாவது அந்த 2024 மட்டும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நகைகள் இந்த கற்கள் கோல்டு இந்த மாதிரிலாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 30% தான் போயிருக்கு. ஆனா இங்க வந்து ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஜவுளி. ஜவுளியில பார்த்தீங்கன்னா நம்ம மெயினா பாதிக்கப்பட போறது நம்ம திருப்பூர் தாங்க. திருப்பூர்ல வந்து எத்தனையோ அதாவது தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய இடின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அங்கே பிராண்டட் கம்பெனி இந்த பூமா, அடிடாஸ் இந்த மாரி நெறைய பிராண்டட் டீ ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து விப்பாங்க. ஸோ அதுல வந்து அமேசான், அ அதாவது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அத கேன்சல் பண்றதுனால வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து ஒண்ணு வைரலா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எல்லா காஸ்ட்டும் வந்துமே அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாரியும் அங்க உள்ள மக்கள் வந்து புலம்புறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து அ நம்ம சைனா கிட்ட சைனா கிட்ட ஃப்ரெண்ட் ஆக போறோம். அது இல்லாம வந்து ரஷ்யாவோட வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து ட்ரம்ப் நம்ம மேல காமிக்கிறதுனால அவங்க மக்களையும் வந்து சாகடிக்கிறது தான் நான் சொல்லணும். ஸோ இது வந்து மெயினா இருக்கு. இதனால வந்து இந்த ஜவுளி இதெல்லாம் வந்து அடுத்த நாடுகளுக்கு அவங்க அல்டர்னேட்டிவா வேற நாட பார்க்கணும்னாக்க அதாவது வியட்நாம், தாய்லாந்து, துருக்கி இந்த மாதிரி நாடுகளை வந்து அவங்க நாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கே வந்து அந்த ஜவுளி சம்பந்தமா வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சின்ன சின்ன நம்ம இதுல சின்ன சின்ன தொழிலாளர்கள்லாம் அதாவது சின்ன சின்ன தொழில்கள் வச்சு நடத்துறவங்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய வந்து அடியா தான் இருக்க போகுது. அதுவும் வந்து இதை வந்து எப்படி வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேசி இதை கவர் பண்ண போறாங்க, இல்ல ஆல்டர்னேட்டிவா வேற நாட்டுக்கு வந்து அதாவது ஏற்றுமதி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து டெக்ஸ்டைல்ல மட்டும் பாத்தீங்கன்னா 2024ல 17,000 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதாவது அமெரிக்காவுக்கு மட்டுமே. அதாவது வந்து 2025ல பாத்தீங்கன்னா 6 மாசத்துல அதாவது அது அது அப்படியே ஆ அதிகமாயிருக்கு. அதாவது 18,000 கோடி ரூபாய்க்கு வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆட்டோமொபைல். இந்த ஆட்டோமொபைல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது நம்ம சவுத்லயே பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆட்டோமொபைல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. இது பர்ட்டிகுலரா சென்னையில அதிகமான மேனுஃபேக்சரிங் அதாவது ஸ்மால் அந்த கியர் பாக்ஸு அது இல்லாம வந்து இன்ஜின் இந்த மாரி தயாரிக்கிற கம்பெனி எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு டேரிஃப் அதிகம் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் வந்து அதாவது 2024ல 52,000 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதே 2025ல பார்த்தீங்கன்னா, அது கம்மியா இருக்கு. 30,000 கோடி ரூபாய்க்கு வரையும் வந்திருக்கு. இந்த டேரிஃப் வந்து இன்ஃபேக்ட்னால. ஸோ அடுத்து வந்து இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கார்களுக்கு வந்து அந்த டேரிஃப் வந்து அதிகமாகாது. பட் இருந்தாலும் பெரிய ட்ரக்குகள் வந்து போறது வந்து இது வந்து காஸ்ட் அதிகமாகும். அதாவது டேரிஃப் வந்து இதுல வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சோலார் இதுல வந்து பாகங்கள், காற்றலை பாகங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து ரே எனர்ஜி அப்படிம்பாங்க. வேற ரே எனர்ஜிய பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எனர்ஜிய வந்து அதிகமா வந்து காசு குடுத்து வாங்குற மாரி இப்ப இருக்கு. ஏன்னா, அதிலேயும் டாரிஃப் வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த பொருள்கள் வந்து கம்மியா அடி வாங்கும், அதுலேருந்து வேற இது வந்து அடி வாங்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 2வது அதாவது நம்ம ட்ரம்ப் வந்து இரட்டை வேடம் போடுறாரு. இரட்டை வேடம்னா நம்மள்ட்ட ஒண்ணு சொல்றாரு, அவங்கள்ட்ட ஒண்ணு பேசுறாரு. அதாவது நம்மள்ட்ட டேரிஃப் போடுறாரு சண்டை போட்டு, நண்பன் நண்பன் சொல்லிட்டு டேரிஃப் போடுறாரு. ஆனா, அதே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட போயிட்டு அவங்களுக்குள்ள தேவையான பொருட்கள வந்து இப்ப வரையும் நிப்பாட்டாம வாங்கிட்டு இருக்காரு. ஒரு சைடு வந்து ஆயுதங்கள குடுக்குறாரு உக்ரைனுக்கு, குடுத்து போரிட சொல்றாரு. மறுபக்கத்து பார்த்தீங்கன்னாக்க, அவரு அங்கே உள்ள பொருட்கள வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க போறது பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு செய்தியாளர் வந்து கேட்கிறாரு, "நீங்க வந்து ஏன் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க ரஷ்யாவுல வந்து நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னு வந்து இந்தியா வந்து குற்றம் சாட்டுது. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருனாக்க, அப்படியா வாங்குறாங்களா? அப்படிங்கிற மாரியே வந்து அவருக்கு தெரியாத மாரியே அதாவது தெரியல அப்படிங்கிற. இப்போ அவருக்கு தெரியாம யார எப்படி வாங்கி அங்க யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க உக்ரைன் போர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு உக்ரைன் உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு. மறு சைடு இவங்க வந்து அவங்களுக்கு பொருளாதார தடை போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. பொருளாதார தடை போட்டுட்டு எப்படி வந்து அவங்களோட வாணிபம் பண்றாங்க? அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி பண்றாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. இதுல மெயினா வந்து 2024ல உரங்கள் வாங்கியிருக்காங்க, யுரேனியம் வாங்கியிருக்காங்க, பல்லிடியம் வாங்கியிருக்காங்க. அதாவது பல்லிடியம் மெட்டல் இந்த மாரி வந்து அவங்க அதிகமான வந்து ராணுவ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில வந்து அவங்க வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா
இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து இந்தியாவை பார்த்து, இல்ல சைனாவை பார்த்து நீ வாங்கக்கூடாது, நீ எண்ணெய் வாங்கக்கூடாது, ஆயில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதிகமான வந்து உரங்கள், அவங்க விவசாயத்துக்கு தேவையான உரங்களை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா வந்து பலனம் வாங்குறாங்க, பல்லடியும் வாங்குறாங்க. அதாவது 2022ல பாத்தீங்கன்னா இவங்க ரஷ்யாவிடம் மட்டுமே வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 2,00,000 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தரவு சொல்லுது. இதுல வந்து 2024ல மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது இவங்க வாங்கியிருக்க வந்து உரங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அதை வந்து அதாவது 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவங்க யுரேனியம், புளூட்டோனியம் இதெல்லாம் வந்து எதுக்காண்டி எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா 5,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பேஸ்பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லடியம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 72,000 கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இது எதுக்காண்டி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாக்கா இது வந்து அதாவது இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவும் கிடையாது. இது நாங்க வாங்கிதான் இது இது வாங்கிதான் ஆகணும். அதனாலதான் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இல்ல நாங்க இப்படிதான் இதுல வாங்கிதான் ஆகணும். இது வேற எங்கிட்ட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் வந்து சொல்றாரு. இதுவும் வந்து இந்தியா வந்து குற்றம் சாட்டுறாங்க. நீங்க இவங்க மட்டும் வாங்கலாம், நாங்க வாங்கினா வந்து உங்களுக்கு வந்து நீங்க எங்க மேல டாரிஃப் போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியே இந்தியா வந்து கேட்குது. இது அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அமெரிக்கா வந்து அதாவது சைனா கிட்ட மட்டும் நீங்க வந்து சரியா வர்த்தகம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்தியா கேட்கறாங்க. ஏன்னா சைனா கிட்டயும் வந்து இவங்க வந்து இப்போ வரையும் அவங்க டாரிஃப் போறோம் அது போறோம்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க கிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப டாரிஃப் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு அதிகாரி வந்து முன்னாள் அதாவது அமெரிக்காவோட முன்னாள் ராணுவ துணை அதிகாரி, துணை அமைச்சர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நீங்க இந்தியா கிட்ட பாதிச்சுக்கிறாதீங்க. ஏன்னா நீங்க இந்தியாவை பாதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சைனாவை பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு கருணை காமிக்கிறீங்க. அவங்கதான் உங்களுக்கு வந்து அதிகமான வந்து அதாவது ஆபத்தானவங்க. நீங்க இவ்வளவு வருஷமா வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து இந்தியாவை வந்து நம்ம ரஷ்யா கூடவோ அதாவது சைனா கூடவோ சேர விடாம பண்ணியிருக்கோம்னா அவங்க இவங்களும் சேர்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும், பொருளாதாரத்துல அடியாகும். நீங்க அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரம்ப் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இன்னொரு என்னன்னாக்க மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா குடியேறிகளை வைத்து அவங்களுக்கு வந்து வரியை வந்து அதிகப்படுத்துறாரு. ஏன்னா மெக்சிகோல அதிகமா குடியேறி இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு வரிகளை வந்து அமெரிக்கா வந்து பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வந்து யுரேனியம் வாங்குறது, அது இல்லாம இதுல வந்து மொத்த யுரேனியமும் வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு இது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணாலும் போடுங்க, நான் வந்து உங்களோட அதாவது உங்களோட அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பிசினஸ் மேன் தான். ஸோ அவர் வந்து ஒரு கட்டாய பஞ்சாயத்து பண்ற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன ரீசன்னாக்க நீ மோடி சொல்றாரு நீங்க என்ன வேணா போடுங்க, என் விவசாயிகளுக்கு வந்து நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட நீங்க எவ்வளவு போட்டாலும் உங்களோட வந்து ஹைபிரிட் பண்ணப்பட்ட விவசாயத்தை வந்து நான் இங்க வந்து உள்ளேக்கு இறக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மோடி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மோடி அதாவது ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை வேடம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்மள்ட்ட ஒண்ணு சொல்றாரு, நம்மள்ட்ட வரிய போடுறாரு, அதை வந்து ரஷ்யா கிட்ட வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணுங்க. வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.